ரிவர் இதுதான். ஆப்பிரிக்கால உகாண்டால இருக்கக்கூடிய நைல் நதிக்கு தான் நின்று பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டில் ப்ளூபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவரான நைல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஜிஞ்சான்ற இடத்துல தான் நைல் நதி இருக்கு. சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல், அதாவது நைல் நதி உற்பத்தி ஆகிற இடமும் ஜிஞ்சால தான் இருக்கு. அதை பற்றியும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நைல் நதி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஆஃப் நைல் பிரிட்ஜ் கிட்ட நாங்கள் போயிருந்தோம். சோர்ஸ் ஆஃப் நைல் பிரிட்ஜை 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் லோக்கல் பீப்புள் எல்லாருமே இங்கே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைல் நதி கிட்ட போகிறாங்க. இந்த பிரிட்ஜ் பற்றின ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் ஒரு போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல் கிட்ட வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பார்க்கிங் ஃபீஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போட் ரைட்கான ஃபேர் ஷார்ட், மீடியம், லாங் இந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் ட்ரிப்க்கு 120,000 ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம ஊர் ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா 2400 rupees. பக்கத்துலேயே பலாப்பழம் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. நைல் நதிக்கு போகிற வழியில் நிறைய கிராஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருந்தது. சோர்ஸ் ஆஃப் நைல் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து யுகாண்டா. இங்கேருந்து அது உற்பத்தி ஆகுது. CHOGM காமன்வெல்த் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். இந்த உலகத்தில் உள்ள 54 காமன்வெல்த் கண்ட்ரீஸ் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. 2007ல் இந்த ஒரு மீட்டிங் உகாண்டாவில் தான் நடந்திருக்கு. அப்போ வந்து கண்ட்ரீஸோட பேர் எல்லாமே இங்கே மார்க் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக இந்த ஏரியாவிலேருந்து தான் நைல் நதி தன்னோட நீண்ட பயணத்தை ஆரம்பிக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஷாப்ஸில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இங்கே வரதுனால மார்ஜின் கொஞ்சம் நிறையா வச்சு தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் நைல் நதி கிட்ட வந்துட்டோம். ஆப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரைபுமே ஒவ்வொரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் தான் நைல் நதி கிட்ட தங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸை ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த உலகத்தோட லாங்கஸ்ட் ரிவரான நைல் நதியை போய் பார்க்க போகிறேன். நைல் நதியோட அழகை பற்றி பாட்டாக ஏன் பாடியிருக்காங்கன்னு நைல் நதியோட அழகை நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இங்கே ஒரு வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங்லாம் இங்கே அலோடு கிடையாது. நைல் நதி வரைக்கும் வந்தாச்சு. நைல் நதியில் ஓடுற தண்ணி எப்படி தான் இருக்குன்னு எடுத்து குடிச்சு பார்த்தேன். நான் பொய் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நைல் நதி கிட்ட நின்றுட்டு இருக்கேன். அந்த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் இதுதாங்க. நைல் நதி உற்பத்தி ஆகிற இடம் இங்கே தான் உகாண்டாவில் தான் இருக்குது. அதுக்கிட்ட போகிறோம், போட்டில் போக போகிறோம். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம மகாத்மா காந்திஜியோட சிலையை நைல் நதிக்கு ஓரமாக வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அஸ்தியை 1948ல் அவரோட விருப்பப்படியே இந்த நைல் நதியில் வந்து கரைச்சிருக்காங்க. மகாத்மா காந்தியோட அஸ்தியை பல்வேறு நாடுகளில் எடுத்துகிட்டு போய் கரைச்சிருந்தாலுமே ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதியில் வந்து கரைச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அடுத்ததா இப்போ நாங்கள் சோர்ஸ் ஆஃப் நைல் கிட்ட போட்டில் போக போகிறோம். ஃபைனலி நாங்கள் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். நாங்கள் 1 hour போட் ரைட் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நைல் நதியோட வாட்டர் லெவல் 2023 விட 2024ல் ஜாஸ்தியாக இருக்கிறதா ஆல்ரெடி நைல் நதிக்கு வந்திருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரிவர் நைலோட லோக்கல் பேர் பார்த்தீங்கன்னா ஒமுகா கியரான்னு சொல்கிறாங்க. இதில் ஒமுகான்றது ரிவர், கியரான்றது வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் இதோட பேரை ஒமுகா கியரான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணியோட வேகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அப்படியே கடலில் உள்ள அலைகள் மாதிரி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ நம்ம நைல் நதியை பார்த்தாச்சு. நைல் நதியோட நீளம் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை நான் இப்போ கிலோமீட்டர்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. 6650 கிலோமீட்டர் தான் நைல் நதியோட நீளம். இது இந்தியாவுக்கும் இட்டாலிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட டிஸ்டன்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அப்படின்னா நைல் நதி எவ்வளோ நீளன்றதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க.
நைல் நதிக்கு நடுவில் ஒரு மரம் இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ரொம்ப அழகாக எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ரிவர் நைலில் போட் ரைட் தவிர ஜிப் லைனிங், பங்கி ஜம்பிங், ராஃப்டிங் இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு இடத்துல போட்டை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போனாங்க. அங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும் பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அங்கே நிறைய குட்டி குட்டி மங்கீஸ் இருந்தது. நாங்க இப்ப சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல் கிட்ட வந்துட்டோம். I want you to see. Are you seeing the water boiling from down? Yes. This is the water coming from the underneath of the surface of the world. இந்த பாயிண்ட்டை தான் சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல்னு சொல்றாங்க. அதாவது பூமிக்கடியிலிருந்து இயற்கையாகவே இங்க தண்ணி எப்பவும் வந்துகிட்டே இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இங்க நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி தெரியும். அதாவது தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்தா எக்ஸாக்டா தண்ணி பூமிக்கடியிலிருந்து மேலே இங்க வருது. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நைல் நதியில தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே பூமி தாய்கிட்ட இருந்து தண்ணி நைல் நதிக்கு கிடைக்குது. சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல் கிட்ட போட் நிறுத்தி ஒரு 5 மினிட்ஸ் டூரிஸ்ட் எல்லாருமே அங்க போட்டோஸ் எடுக்க அலோ பண்றாங்க. இந்த பாயிண்ட்டை 0 பாயிண்ட்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல இருந்து தான் நைல் நதி தன்னோட 6650 கிலோமீட்டர் லாங் ஜேர்னியை ஆரம்பிக்குது. நைல் நதி இங்கேருந்து 1 இல்லை 2 இல்லை 11 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வழியாக ட்ராவல் பண்ணி கடைசியாக மெடிட்டரேனியன் சீயை போய் சேருது. இந்த லாங் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கேருந்து மெடிட்டரேனியன் சீக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு நைல் நதிக்கு கரெக்டாக 90 டேஸ் ஆகுது. அதாவது 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நைல் நதி இங்கேருந்து மெடிட்டரேனியன் சீக்கு போய் சேருது. சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல் பார்த்துட்டு இங்கே போட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கரையோரமாக கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே நைல் நதியில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்க. நைல் நதியில் கேட்ஃபிஷ், மட்ஃபிஷ், திலேப்பியா, நைல் பெர்ச் இப்படி நிறைய மீன் கிடைக்குது. நைல் நதியில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸை மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் இவங்க பண்ணுறாங்க. நைல் நதியில் கிடைக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஃபிஷ்னா அது நைல் பெர்ச் தான். இது 150 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. நைல் பெர்ச் இந்த மீனை 1 கிலோ $200 வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் சேல் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நதிகளில் நைல் நதி மட்டும்தான் சவுத்லேருந்து நார்த் சைடாக போகுது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கீழேருந்து அது மேலே நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஒயிட் நைல் அண்ட் ப்ளூ நைல் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த நைல் நதி. லேக் விக்டோரியாலேருந்து வரக்கூடிய தண்ணியை தான் ஒயிட் நைல்னு சொல்கிறாங்க. எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய லேக் தானாலிருந்து வரக்கூடிய தண்ணியை தான் ப்ளூ நைல்னு சொல்கிறாங்க. இந்த 2 நைல் நதியும் கார்ட்டூம்னு சொல்லப்படுற சுடானோட கேபிட்டலில் ஒன்றா சேர்ந்து சவுத் சுடான், ஈஜிப்ட், கடைசியாக மெடிட்டரேனியன் சீல போய் கலந்துடுறாங்க. நைல் நதி ட்ராவல் பண்ணக்கூடிய 11 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸை இந்த மேப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லேக் விக்டோரியாலேருந்து வரக்கூடிய தண்ணி. லேக் விக்டோரியா சீ லெவல்லேருந்து 1100 மீட்டர்ஸ் மேலே இருக்குது. ஆனால் நைல் நதி கடைசியாக போய் சேரக்கூடிய மெடிட்டரேனியன் சீ லெவலோட ஒன்றி இருக்குது. அதாவது கடல் மட்டத்தோட சேர்ந்து தான் இருக்குது. ஸோ எப்போவுமே கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி கீழ் நோக்கி தான் போகும். இந்த ஒரு காரணத்தினால தான் நைல் நதியில் இருக்கக்கூடிய தண்ணி சவுத்லேருந்து நார்த் நோக்கி போகுது. இங்கே ஒரு சின்ன ஹார்பர் இருக்குது. ஜிஞ்சாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இந்த ஹார்பர் வழியாக தான் தங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த ஹார்பர் ரொம்பவே சின்னதாக இருக்கனால பெரிய பெரிய கப்பல்லாம் இங்கே வந்து போக முடியாது. ஸோ இதை ரெனோவேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து கூட சில பேர் போட் ரைட்ஸ்லாம் நைல் நதியில் போகிறாங்க. எங்களோட போட் ரைட் இந்த ஒரு பாயிண்டோட முடிஞ்சிடுது. So let our trip end here and we are going back. So thank you for coming and visiting us. இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மீன் பிடிக்கிற தொழிலை மட்டுமே நம்பி ஜிஞ்சால வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல பேரோட வாழ்வாதாரம் நைல் நம்பிய மட்டுமே இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் நைல் நதியை பேர்ல் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு பெருமையா சொல்றாங்க. இப்போ நாங்க மெயின்லேண்ட் கிட்ட வந்துட்டோம்.
தண்ணி எவ்வளோ அழகாக வேவ்ஸ் மாதிரி வருது பாருங்க. என்கிட்ட கேட்டால் நைல் நதி இந்த உலகத்தோட லாங்கஸ்ட் ரிவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட பியூட்டிஃபுல் ரிவர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. நைல் நதியில் ஒரு சூப்பர் அண்ட் அட்வென்ச்சரஸான போட் ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்ததாக லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். இதுவும் ஜிஞ்சால தான் இருக்குது. இது ஜிஞ்சாவோட மோஸ்ட் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அகாமடேஷன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே மெயினாக கான்டினென்டல் ஃபுட் தான் சர்வ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பெரிய பெரிய மரம் செடின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே பச்சை பசேல்னு அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது அவகடோ ட்ரீ. அவகடோஸ்லாம் எப்படி கொத்து கொத்தா மாங்காய் மாதிரி காய்ச்சி தொங்குது பாருங்கள். இங்கே ஆப்ரிக்காவில் உகாண்டாவில் நிறைய இடத்துல அவகடோ ட்ரீஸை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே ஒரு பெரிய பழாப்பழ மரம் கூட இருந்தது. நிறைய பழாப்பழம் அதில் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப் வெரைட்டிஸில் சிக்கன் கிளியர் சூப் சொல்லியிருந்தோம். இதில் ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அடுத்ததாக ஸ்டார்டர்ஸில் பிளாக் பெப்பர் ஃபிஷ். இதை ஸ்லைஸ் பண்ண ஃபிஷ்ஷில் ஆனியன் கார்லிக் போட்டு டாஸ் பண்ணி கடைசியாக பிளாக் பெப்பர் சாஸ் சேர்த்துருக்காங்க. இது இந்த ரெஸ்டாரண்ட்டோட மஸ்ட் ட்ரை. அடுத்த ஸ்டார்டர் சில்லி பன்னீர். இது பன்னீரில் ஆனியன் கார்லிக் அண்ட் கேப்சிகம் நல்லா டாஸ் பண்ணி கடைசியாக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயின் கோர்ஸில் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம். கடைசியாக எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நான்வெஜ் காம்போ ஆர்டர் கொடுத்துருந்தோம். நான் பட்டர் சிக்கன், ஜீரா ரைஸ், டால், கர்டுன்னு இந்த காம்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு சூப்பரான டீ எஸ்டேட் இருந்தது. ஸோ அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் டீ எஸ்டேட்டை பார்த்துட்டு இருந்தோம். டீ எஸ்டேட்டை பார்த்தோன்னா எனக்கு ஊட்டி ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு பர்சனலாக ஊட்டி ரொம்ப பிடிக்கும். அது தவிர கிளைமேட்டும் இங்கே ரொம்பவே கூலாக இருந்தது. உகாண்டாவில் இந்த மாதிரி டீ எஸ்டேட் நிறைய இடத்துல இருக்குது. ஜிஞ்சாக்கு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டீ எஸ்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. மபிரா ஃபாரஸ்ட், ஜிஞ்சாவில் உள்ள வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவரான நைல் நதி, கடைசியாக டீ எஸ்டேட்னு எங்கள் ட்ரிப் இந்த வீடியோவோட முடியுது. இந்த உலகத்தோட லாங்கஸ்ட் ரிவர் பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.